நான் ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எப்போதும் போடும்போது கீழே ஒரு லிரிக் எழுதி வச்சுருப்பேன். விடியற் காலையில் காதல் விமர்சனம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில், காதலி வாசலில் கோலமிட்டாள், காதலன் கோலமிட்ட வேடமிட்டான் அப்படிங்கிற ஒரு லிரிக் எழுதியிருப்பேன். இது நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. கோலமிட்டாளுக்கு வந்து லா வந்து போட்டிருந்தேன், லா போடலை. அதை நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது எப்படின்னா வந்து அது தவறாக இருக்குது, அதை திருத்திக்க அப்படிங்கிறது. ஆனால் நான் என்ன மீனிங்கில் போட்டேன் அப்படின்னா, காதலி வாசலில் வந்து நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க அப்படின்னா, கோலை அப்படின்னா குழப்பம் அடைஞ்சது நிற்கிறாங்க அப்படிங்கிறது மீனிங். அது நான் வந்து எழுதுனது இந்த மீனிங்கில் தான். பட் அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, சரி வாசலில் வந்து கோலம் தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வந்து கரெக்ஷனுக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஆனால் நான் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது, கோலம்னாவே குழப்பம்ங்கிறது அர்த்தம். அதே மாதிரி காதலன் அந்த குழப்பத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு கெட்டப் போட்டுட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்து அதை நான் எழுதியிருப்பேன். அது நிறைய பேருக்கு புரியாது. அதான் நம்ம எழுதுகிறவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அது புரியும். சரி, அதுக்கு ஒரு வீடியோ நம்ம பண்ணி போட்டுருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் மிஸ்டேக் எழுதியிருக்காங்க. சரி, சப்போஸ் வந்து ஒரு டைப் பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக் ஆகிடுச்சோ போல் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுதான் கரெக்டான மீனிங்காக வந்து நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம எழுதுறது வந்து ஒவ்வொரு எழுத்துமே பார்த்து எழுதுறோங்கிற போது அந்த மீனிங் எழுதுனதுக்கு அது கரெக்ட் தான்.